Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. அதிமுக ஆட்சி காலத்தில் என்ன நடந்துச்சோ அதெல்லாம் இப்போ நடக்குது. அன்னைக்கு சத்தமாக நடந்துச்சு, சத்தம்லாம் நடக்குது. அவ்வளோதான் வேறுபாடு. இது ஆட்சியா விளம்பர காட்சியான்னு தெரியல. மக்கள்கிட்ட கேளுங்க, பெண்கள்கிட்ட கேளுங்க, மது விலக்கு வேணுமா இல்லை 1000 ரூபா காசு வேணுமான்னு கேளுங்க. யார் கோயிலுக்குள்ள அழைச்சிட்டு போகணும்? அழைச்சிட்டு போக வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்கு. ஏன் செய்யலை? அப்போ இதுதான் சமூக நீதியா? இல்லை, அரசு தெரிஞ்சே தான் அப்போ இதை வந்து அரசு தெரியாத வந்தால் நாடு சுடுகாடாயிடும். மக்கள் வந்து உண்மையிலேயே இந்தியா விட்டு பாகிஸ்தானுக்கு போயிட வேண்டியது. இந்தியாவை வந்து இனி யாராலும் காப்பாற்ற முடியாது. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் இடும்பாவனம் கார்த்திக் அவர். வணக்கம் சார். வணக்கம். இது சொல்லாட்சி அல்ல, செயலாட்சி. மக்கள் முகங்களில் தெரிகிற மகிழ்ச்சி தான் அந்த நல்லாட்சிக்கு சாட்சி. 3 ஆண்டு நிறைவு தினத்தையொட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் இன்னைக்கு ட்விட்டரில் போட்டிருக்க பதிவு எப்படி பார்க்குறீங்க? மக்கள் எங்கே மகிழ்ச்சியாக இருக்காங்க? இந்த ஆட்சி உண்மையாக நல்லாட்சியா? ஒரு ஆட்சியை வந்து நல்லாட்சின்னு யார் சொல்லணும் அப்படின்னா, எந்த மக்கள் வந்து வாக்கு செலுத்தி ஆட்சி அதிகாரத்தை தேர்ந்தெடுத்தாங்களோ அந்த மக்கள் சொல்லணும். ஆனால் மக்கள் ஒன்றும் கொண்டாடலையே. கட்சி கொண்டாடுது. கட்சி வந்து ஒரு கருத்துருவாக்கம் செய்யுது, நாங்கள் நல்லாட்சியை கொடுத்து கொண்டிருக்கோம் அப்படின்னு. ஆனால் நான் பார்க்குறப்ப இது ஆட்சியா விளம்பர காட்சியான்னு தெரியலை. இது எடப்பாடி பழனிசாமி ஆட்சியோட தொடர்ச்சி, நீச்சி. மற்றபடி எந்த மாற்றமும் இல்லையே. அதிமுக ஆட்சி காலத்தில் என்ன நடந்துச்சோ அதெல்லாம் இப்போ நடக்குது. அன்றைக்கி சத்தமாக நடந்துச்சு, சத்தம்லாம் நடக்குது. அவ்வளோதான் வேறுபாடு. அதிமுக ஆட்சி காலத்தில் என்ன நிர்வாக நடைமுறையோ அதே நிர்வாக நடைமுறை தான். அப்பையும் கடை வாங்கினாங்க, தமிழ்நாடு கஜானா வந்து காலியாக இருந்துச்சு. இப்போ அதை விட அதிகமாக கடன் வாங்கியிருக்கதா சொல்கிறாங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து காவல் நிலைய மரணங்கள் நடந்துச்சு. சாத்தாங்குளத்தில் வந்து ஜெயராஜ் பெனிக்ஸ்னு அப்பா மகன் கொலை செய்யப்பட்டாங்க. அன்றைக்கி அந்த படுகொலையை மூடி மறைக்க வந்து எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்ணார். திமுக ஆட்சிக்கு வந்திருக்குது. திமுகவில் கடந்த ஏப்ரல் 4லேருந்து 14 வரைக்குமான 12 நாட்களில் 4 காவல் நிலைய மரணங்கள். ஒட்டு மொத்தமாக இந்த ஆட்சியில் வந்து 25க்கும் மேற்பட்ட காவல் நிலைய மரணங்கள். இதில் எதுக்கு நீதி கிடைக்கல? சேப்பாக்கம் திருவள்ளிக்கணியில் விக்னேஷ் இறந்து போனான். விக்னேஷ் மரணத்துக்கு மட்டும் தான் நீதி கிடைச்சிருக்கு. ஏன்னா சட்டமன்றம் வரைக்கும் போய் அது உடற்கூறு ஆய்வில் வந்து தாக்கினது உறுதியாக தெரிஞ்சதால் அதுக்கு மட்டும் கைது நடவடிக்கை. பாக்கி எதுக்கும் கைது நடவடிக்கை இல்லை. தூத்துக்குடி படுகொலை அன்னைக்கு வந்து குற்றவாளிகளை கூண்டில் ஏற்றுவோம், யாரையும் சும்மா விட மாட்டோம், நாங்கள் தண்டிப்போம், தண்டனை பெற்றுக் கொடுப்போம். நீங்கள் 2019 பாராளுமன்ற தேர்தலில் வந்து தங்கச்சி ஸ்னோலினோட உருவப்படத்தை காமிச்சு தான் நீங்கள் கனிமொழிக்கு வாக்கிட்டீங்க. ஆனால் தூத்துக்குடி படுகொலை தொடர்புடைய யாரையும் தண்டிக்கலையே. அதில் தொடர்புடைய காவல்துறை அதிகாரிக்கு வந்து நீங்கள் பதவி உயர்வு வழங்குறீங்க. அப்போ என்ன மாற்று இருக்க முடியும்? அன்னைக்கு 8 வழிச்சாலையை எதிர்த்தீங்க. நீங்கள் 8 வழிச்சாலை திட்டம் வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கி அமலாக்கம் செய்யப்படுது. அன்றைக்கி வந்து விவசாயிகளை வந்து அடக்குமுறைக்கு உள்ளாக்கக்கூடாது, கதிராமங்கலத்தில் நெடுவாசலில் வந்து அடக்குமுறைக்கு உள்ளாக்குறாங்க அப்படின்னீங்க. இன்றைக்கி நீங்கள் பரந்தூரில் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் மேல்பாதியில் விவசாயிகள் மேலே குண்டா சட்டத்தை பாய்ச்சலையா? அப்போ என்ன மாற்று ஆட்சியை கொடுத்துட்டீங்க நீங்கள்? அன்றைக்கி நீட் தேர்வு நடந்துச்சு, நாங்கள் வந்தால் நீட் தேர்வை ரத்து பண்ண முடியுங்க. நீட் தேர்வை ரத்து பண்ணிட்டீங்களா? இல்லை தமிழ்நாட்டுக்கு விளக்கப்பட்டு கொடுத்துருக்கீங்களா? என்ன பண்ணீங்க? இல்லை, நீங்கள் இவ்வளோ தொடர்ச்சியாக இவ்வளோ புகார்கள் வைக்கிறீங்கல்ல. ஆனால் வந்து தேர்தல் நேரத்தில் நம்மளும் நேரடியாக களத்துக்கு போனோம். அங்குள்ள மக்கள்கிட்ட நம்ம கருத்து கேட்கும்போது அவங்க வந்து திமுக அரசு மேலே வந்து அவங்க 1000 ரூபா கொடுக்குறாங்க, மகளிருக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் இந்த பெண்களுக்கு படிக்கிறதுக்கு உயர்கல்விக்கு கொடுக்குறாங்க, ஆண் குழந்தைகளுக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசிட்டிவாகவும் கொண்டு போய் மக்கள்கிட்ட கேளுங்க, பெண்கள்கிட்ட கேளுங்க, மது விலக்கு வேணுமா இல்லை 1000 ரூபா காசு வேணுமான்னு கேளுங்க. கண்ணை மூடிக்கிட்டு மது விலக்கு தான் வேணுங்க கேட்பாங்க. நீங்கள் பெண்ணியம்னு பேசுகிறீங்க. நீங்கள் தான் போன தடவை வந்து இதே மகளிர் நீதி சார்பாக அம்மையார் கனிமொழி தலைமையில் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ணிங்க. இந்தியாவில் இளம்பதவிகளை கொண்ட மாநிலம் தமிழ்நாடுன்னு போராட்டம் பண்ணிங்க. ஒரு பெண்ணு தான் வந்து மதுபான கடையால் அதிகம் பாதிக்கப்படுறான். கணவன் குடிச்சிட்டு வந்தான்னா தாக்கப்படுறது மனைவி. இல்லை வந்து அவன் பணத்தை பறிச்சுக்கிட்டு போவான், இல்லை அவமானப்படுத்துவான், இல்லை வந்து பேசுவான். எப்படி பார்த்தாலும் மதுபான கடையால் குடும்பம் சீரழியுது. முதன்மையாக பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. பெண்கள் தான் கடந்த காலத்தையும் கோரிக்கை வச்சு போராடினாங்க. அதனால தான் மதுவிலக்குக்கான எதிரான போராட்டத்தை வந்து இளைஞர்களின் சார்பாக நடத்தாமல் மகளிரின் சார்பாக கனிமொழி தலைமையில் நடந்தீங்க. அந்த மதுபான கடையை மூடல. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நாங்கள் அண்ணா வழி ஆட்சி நடத்துகிறோம், அண்ணாவோட மொழிக் கொள்கை இருமொழி கொள்கைங்கிறீங்க. அண்ணாவோட மொழிக் கொள்கையை பின்பற்றுகிற நீங்கள் அண்ணாவின் மது கொள்கையை பின்பற்றலை. 1967 வந்து அண்ணா வெற்றி பெற்ற பிறகு தேர்தலில் வந்து ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாரு. நாங்கள் வந்தோம்னா 3 படி அரிசி லட்சியம், 1 படி அரிசி நிச்சயம்ங்கிறாரு. ஆனால் 1 படி அரிசி கூட கொடுக்க முடியல, பொருளாதார தேக்க நிலை இருக்குது. அப்போ வந்து கஜானாவில் காசு இல்லை, நீங்கள் மதுபான கடையை திறந்து விட்டிங்கன்னா வரி கிடைக்கும், அந்த வரியை வச்சுக்கிட்டு நம்ம செஞ்சிடலாம், தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றலாம்ங்கிறாங்க. நான் வந்து தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றாமல் பொய்யன்னு பெறெடுத்தாலும் பரவாயில்ல, நான் மதுபான கடையை திறக்க மாட்டேன், மதுபான கடையை நடத்தி வருமானம் ஈட்டி ஆட்சியை தொடர வேண்டும் நிலை வந்தால் நான் துண்டை வந்து தோளில் போட்டு நடைய கட்டுவேன், மதுவிலக்குக்காக இந்தியா முழுக்க பரப்புரை செய்யவும் தயார் என்றவர் அண்ணா.
ஆனால் இன்னைக்கு மதுபான கடைகள் தமிழ்நாடு முழுக்க தங்கு தடை இல்லாமல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு தமிழ்நாடு முழுக்க கஞ்சா, அபின் அப்படின்னு எல்லா போதை வஸ்துகளும் தங்கு தடை இல்லாமல் கிடைக்குது. அதிமுகவோட ஆட்சி காலத்தில் சட்டசபைக்கு குட்கா எடுத்துகிட்டு போனார் ஐயா ஸ்டாலின் அவர்கள். அன்னைக்கு வந்து விஜயபாஸ்கரும் காவல்துறை அதிகாரி ராஜேந்திரனும் காசை வாங்கிட்டு குட்காவை தமிழ்நாடு முழுக்க விநியோகம் பண்ண விட்டுட்டாங்க அப்படின்னாங்க. இன்றைக்கி காசை வாங்கிட்டு விட்டாங்களா? தமிழ்நாடு முழுக்க கஞ்சா இருக்கு, கடைக்கோடி கிராமம் வரைக்கும் கஞ்சா போய் சேர்ந்துருச்சு. ஆனால் கஞ்சா தடுப்பு வேட்டை அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக அவங்க வந்து அதற்கான விஷயங்களையும் அன்னை காலத்தில் நீங்கள் கேள்விப்படுற குற்றச்செயல்களை பாருங்கள். அந்த குற்றச்செயல்கள்லாம் வெறுமை நடக்கலை, எல்லாமே போதையோடு தொடர்போடு தான் நடக்குது. எல்லா குற்றச்செயலும் சென்னைக்குள்ளே நகரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு மேலே வந்து கடையை, அந்த தள்ளுவண்டி கடையெல்லாம் மூடுங்க, எடுத்துகிட்டு போங்க, சாப்பாடு கடையெல்லாம் மூடுங்கம்பாங்க. அங்கே விளக்கு இருந்துச்சுன்னா விளக்கு நிறுத்துங்க அப்படிம்பாங்க. ஏன்னா சட்ட ஒழுங்கு சிக்கல் ஏற்படும் அப்படின்னு. அப்போ வந்து 11 மணிக்கு மேலே கடையை மூட சொல்கிறீங்க, ஒரு சாப்பாட்டு கடையை. ஆனால் வந்து 24 மணி நேரம் கஞ்சா கிடைக்குது. சிறைக்குள்ள வரைக்கும் கஞ்சா புழக்கம் இருக்கு. இல்லை அரசு தெரிஞ்சே தான் அப்போ இதை வந்து அரசு தெரியாத உளவுத்துறை காவல்துறை என்ன பண்ணுது? அதெல்லாம் சாதாரணமாக இருக்குது. அரசு கண்டுகொள்ளாமல் விடுது. அரசுக்கு எதை பற்றி கவலை இருக்குது? இல்லை என்ன காரணம் கண்டுகொள்ளாமல் விடுறதுக்கு? என்ன இவங்களுக்கு மக்கள் மீது எந்த அக்கறையும் இல்லைங்க, எந்த நோக்கமும் இல்லைங்க. அவங்களுக்கு வந்து கொள்கை கோட்பாடுன்னு பேசி ஒரு வேஷம் போடணும், தங்கள் தவறுகளை மூடி மறைக்கணும், அப்புறம் அந்த குடும்பம் ஆதிக்கம் செய்யணும், அப்புறம் கோடி கோடியாக கொள்ளையடிக்கணும். பிடிஆர் பழனிவேக தியாகராஜன் பேசினதா ஒளி நடந்துச்சுல்ல, அது என்ன சொன்னார்? உதயநிதி ஸ்டாலினும் சபரிசும் சேர்ந்துக்கிட்டு 30,000 கோடியை 3 ஆண்டுகளை கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படின்னாங்க. அதான் யதார்த்த நிலைமை. அந்த குடும்பம் கொள்ளையடிக்கணும், அந்த குடும்பம் வாழணும், திரும்ப திரும்ப அதிகாரத்தை தக்க வைக்கணும், அதுக்கு பல வேடங்களை போடணும். அதுக்கு சமூக நீதி, விடியல், நல்லாட்சின்னு வேடங்களை போடணும். மக்கள் நல்லாட்சின்னு சொல்கிறானா? இந்த ஆட்சி சிறப்பான ஆட்சியாக இருக்குது அப்படின்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் போது நீங்கள் ஏன் வந்து சாதையை சொல்லி வாக்கு கேட்காம வாக்கு காசு கொடுத்தீங்க? பணம் கொடுத்து, பரிசு பொருள் கொடுத்து, எல்லாம் கொடுத்து குறைஞ்சபட்சம் 50-100 கோடியை வாரி இறைச்சிருப்பாங்க செந்தில் பாலாஜி தலைமையில். அப்போ எல்லாமே நடந்துச்சு. என்ன ஆட்சி நிர்வாக மாற்றம் இருக்குது? போக்குவரத்துறை நஷ்டத்தில் இயங்குது, செவிலியர்கள் போராடுறாங்க, ஆசிய பெருந்தைகள் போராடுறாங்க, மருத்துவர்கள் போராடுறாங்க, எல்லா தரப்பும் அதிருப்தியாக இருக்குது. இதில் இன்னும் சொல்லப்போனால் எங்கள் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு உரிய ஊதியத்தை தரலன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? அதிமுகவோட ஆட்சி காலத்தை ஊழல் பண்ணிட்டாங்கிறீங்க. நாங்கள் காரணம் இல்லை, முந்தைய அதிமுக ஆட்சி காரணம், முந்தைய அதிமுக ஆட்சியோட அமைச்சர்கள் காரணங்கிறீங்க. முந்தைய அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டு காலத்தில் 4 ஆண்டு காலம் போக்குவரத்து அமைச்சராக இருந்தவர் செந்தில் பாலாஜி. அவர் செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணியிருக்காங்க ஒத்துக்கிறீங்களா? இப்போ என்ன நிர்வாகம் நடக்குது? எடப்பாடி பழனிசாமி ஒரு 4 ஆண்டு காலம் ஒரு கொடுமையான ஆட்சியை கொடுத்தார். அந்த கொடுமையான ஆட்சியோட தொடர்ச்சி அப்படிங்கிறீங்க. ஆனால் வந்து 40 தொகுதியும் நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் தொடர்ச்சியாக பிரச்சாரம் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட எலெக்ஷன் ரிசல்ட்டும் எங்களுக்கு தான் பாசிட்டிவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. மக்கள் மத்தியில் ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லாட்டினா எப்படி ஓட்டு போடுவாங்க? காசு தர்றாங்கல்ல, வாக்கு காசு தராமல் இருக்காங்களா? பணத்தை இறக்காமல் இருக்காங்களா? இந்த அமைப்புக்கு முறைக்குள்ள ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு 70 லட்சம் செலவு பண்ணலாம்னாங்க. இப்போ 90 லட்சம் என்னமோ உயர்த்திருக்காங்க. ஒரு தேர்தலுக்கு ஒரு தொகுதிக்கு ஒருத்தர் வந்து 90 லட்சம் செலவு பண்ணுவார்னா 90 லட்சத்தை அதுக்காக ஒதுக்க முடியும்னா அவர் கோடீஸ்வரனாக இருந்தால் மட்டும்தான் சாத்தியம். அப்போ இந்த அமைப்பு முறையில் ஒரு கடைக்கோடி மகனும் ஒரு கோடீஸ்வரனும் எப்படி சரிசமமாக போட்டி போட முடியும்? அப்போ இதுவே பிள்ளையா இருக்கே அப்படின்னு அமைப்பு முறையை நம்ம சாடுறோம். ஆனால் இதில் இங்கே வந்து பல கோடிகளை கொட்டி இறைச்சி செலவு பண்ணுறாங்க. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு குறைஞ்சபட்சம் 20லேருந்து 40 கோடி வரைக்கும் செலவு செய்யப்படுது. அப்போ இவ்வளவு பணத்தை கொட்டி இறைச்சி வாக்கு காசு கொடுத்து எல்லா இடத்தையும் பணத்தை கொண்டு போய் அடைச்சி, பணத்தை எல்லாரும் வாயை அடைச்சி பணத்தை கொடுத்து அப்படி முறைகேடு செஞ்சு ஒரு தேர்தல் அமைப்பு முறையை சந்திக்கிறாங்க. இல்லை, ஒட்டுமொத்தமாக நம்ம மக்கள் வந்து பணம் வாங்கி தான் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு. பணம் பிரதான காரணியாக இருக்கிறது. பணம் முதன்மையான காரணி. இந்த தேர்தல் அரசியலில் முதன்மையே பணம் தான், அதை தாண்டி எதுவும் இல்லை. அவ இந்த காலத்தில் நாம் தமிழக கட்சி வளர்ச்சி. தமிழ்நாடை பொறுத்தவரையும் நிறைய பேர் படிச்சிருக்காங்க. ஒரு வளர்ந்த மாநிலமாக சொல்லப்படுற ஒரு இடத்துல மக்கள் வந்து இந்த மாதிரி பணத்துக்காக அவங்க வந்து ஓட்டெல்லாம் அந்த அளவுக்கு கொடுத்துருவாங்களா என்ன? ஈரோடு கிழக்கில் வந்து பணம் இல்லையா? கொடுக்கலையா? அங்கே படித்தவங்க இல்லையா? ஆர்கே நகரில் வந்து படித்தவங்க இல்லையா? பணம் கொடுக்கலையா? புதுக்கோட்டை இடைத்தேர்தலின் போது பணம் கொடுக்கலையா? ஸ்ரீரங்கத்தில் வந்து அங்கே கொடுக்கலையா? எல்லா இடம் கொடுக்குறாங்க. இல்லை, நானே இப்போ கேட்குறேன், படித்தவங்க ஊழல் செய்ய மாட்டாங்கன்னு இருக்கேன். இல்லை இப்போ சீமான் அவர்கள் வந்து 30 லட்சம் ஓட்டு வாங்குறாங்கன்னா அது வந்து பணம் கொடுத்து வாங்கின ஓட்டு நம்ம வந்து பொதுவாக சொல்லிட முடியுமா என்ன? குற்றச்சாட்டு நீங்கள் வைக்கலாம், நான் மறுப்பேன், தகுந்த ஆதாரத்தோட பேசுவேன். நாம் தமிழக கட்சி காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் அந்த அமைப்பு முறைக்குள்ளே போகலை. நாங்கள் வந்து மக்களை சந்தித்து மக்கள்கிட்ட கருத்துக்களை விதைச்சி மக்களை அரசியல்படுத்தி அப்புறம் அவங்க மனங்களை வென்று நாங்கள் வாக்களை பெறோம். அதனால தான் நாம் தமிழக கட்சிக்கு வந்து
வாக்கு விழுது. 2010 தொடங்கி 16 சந்திச்சு 1.1 பெற்றோம். 2019 4 விழுக்காடு அளவுக்கு பெற்றோம். 2021 7 விழுக்காடு அளவுக்கு பெற்றோம். இப்போ வந்து அது அடுத்த நிலைக்கு போக போகிறோம். அப்போ நாம் தமிழர் கட்சி வந்து மக்களை நம்பிக்கையை பெற்று நாங்கள் வாக்களை பெறுறோம். நாங்கள் வந்து ஒரு தொகுதிக்கு வந்து 3 லட்சம் 4 லட்சம் வந்து பண்ணுறதுக்கே அவ்வளோ கஷ்டப்படுறோம். எரிபொருள் செலவு, அப்புறம் சாப்பாட்டு செலவு, தெருமுனை கூட்டம், பொதுக்கூட்டம், ஒளிபரப்பு செலவுன்னு அத்தியாவசிய செலவுக்கே காசு இல்லாமல் நாங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒவ்வொரு தொகுதியும் அவ்வளோ கஷ்டப்படுறோம். போன முறை 2019 வந்து தென்காசி தொகுதியில் வந்து 80,000 வாக்கு என்னமோ அண்ணன் மதிவானம் பெற்றாங்க. எனக்கு சரியாக நினைவில் இல்லை வாக்கு எண்ணிக்கை. அவங்க ஒட்டுமொத்தமாக செலவு பண்ணது 3 லட்சம் கூட இல்லை. அப்போ நாங்கள் வந்து காசு இல்லாமல் மக்களை சந்தித்து நம்பிக்கை பெற்று வாக்களை பெறுறோம். திமுக அப்படி பெறுதா? திமுக அப்படிலாம் பண்ணலையே. பணத்தை வந்து வாரி இறைக்கிறாங்க. ஏன்னா பணம் வந்து அவங்க முதலீடு. இன்றைக்கி வந்து 300 கோடி செலவு பண்ணாங்கன்னா 3000 கோடி எடுக்கலாம்னு நம்புகிறாங்க. அதனால் செய்கிறாங்க. தொடர்ச்சியாக நீங்கள் வந்து சொன்னீங்க நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக வாக்கு வங்கி அதிகரிச்சுட்டு வருது. இந்த முறை வந்து உங்களுக்கான வாக்கு வங்கி வந்து அதிகரிக்கும் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நாங்கள் வெல்வோம் நம்புகிறோம். வெற்றியை தான் நாங்கள் எதிர்நோக்கியிருக்கோம். வாக்கு விழுக்காடும் உயரும் நம்புகிறோம். ஏன்னா கரும்பு விவசாயி சின்னமும் உங்கள் கையில் இல்லை. அதாவது இப்போ திமுக அதிமுகவுக்கு சின்னம் வந்து முதன்மையான விஷயம். இப்போ என்னென்னா ரெட்டலை சின்னம் வந்து அதிமுகவில் பறிக்கப்பட்டு அது ஓபிஸ்ட்டு கொடுக்கப்பட்டாலோ, இல்லை வந்து டிடிவி கொடுக்கப்பட்டாலோ, இல்லை வந்து தீபாட்ட கொடுக்கப்பட்டாலோ, இல்லை சசிலாட்ட கொடுக்கப்பட்டாலோ வாக்கு அங்கே தான் விடும். இங்கே திமுக பொறுத்த வரைக்கும் உதயசூரி சின்னத்தை பறிச்சுட்டு வேற ஒரு சின்னத்தை நிற்க சொன்னால் திமுக டெபாசிட் வாங்காது. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்குங்கிறது எங்கள் தத்துவத்துக்கு, எங்கள் கோட்பாட்டுக்கு, எங்கள் கட்சிக்கு. ஆனால் அந்த சின்னத்துக்கு தானே நீங்கள் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டீங்க. ஏன்னா அது அநீதி. சின்னத்தை பறிச்சது அநீதி. அந்த அநீதியை சாடுறோம். அப்புறம் எங்கள் கோட்பாட்டோடு புரிஞ்சு வரக்கூடிய சின்னம். நாங்கள் விவசாயத்தை மையப்படுத்திய தற்சார்பு பசுமை பொருளாதாரத்தை கட்டமைப்புன்னு சொல்கிறோம். விவசாயிகளை வந்து அரசு ஊழியர்களை ஆக்குவோங்கிறோம். விவசாயத்தை தேசிய பணி ஆக்குங்கிறோம். அப்போ எங்கள் கோட்பாட்டோட சின்ன பொருந்தி வருங்கிறப்ப அந்த சின்னத்தை கூடுதலாக விரும்புகிறோம். அப்போ பறிக்கிறப்ப அநீதியாக தெரியுது. அப்போ அநீதியை சாடுறோம், கண்டிக்கிறோம். ஆனால் அதை கடந்து நான் களத்துலையும் பார்த்தேன். களத்தில் வந்து நாம் தமிழர் கட்சி சின்னம் வந்து ஒரு பின்னடைவை ஏற்படுத்தலை. அதெல்லாம் தேடி போய் நாம் தமிழர் கட்சி ஓட்டு போட நினைக்கிறவங்க தேடி போய் நாம் தமிழர் கட்சி சின்னப்பா என்னப்பான்னு கேட்டு வந்து ஓட்டு போட்டாங்க. அதனால் கிராமப்புறத்தில் எங்கள் ஊர்லேயே வந்து ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தல. பறிக்கிறதா சொல்கிறீங்களா? முதல்ல வரவங்களுக்கு முன்னுரிமை அதன் அடிப்படையில் தானே கொடுத்தாங்க. அதுவே தவறான முறைங்க. முதல்ல இப்போ பாஜக கூட்டணியில் வந்து டிடிவி தினகரன் இருந்தார். டிடிவி தினகரனுக்கு குக்கர் சின்னம் கொடுக்கப்பட்டுச்சு. ஈரோடு கிழக்கு கிடைத்தது நினைக்கிறேன். ஈரோடு கிழக்கு கிடைத்ததில் வந்து அவர் போட்டி போடல. ஏன் போட்டி போடலன்னா சின்ன வழங்கலை, நான் கேட்ட குக்கர் சின்னத்தை கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக போட்டி போடாமல் இது பண்ணார். அதே போல் ஜிகே வாசன் அவர் வந்து 2016 மக்களை கூட்டணி இருக்கிறப்ப அன்னைக்கு வந்து தென்னந்தோப்பு சின்னத்தில் நின்னார். 2019 நினைக்கிறேன் அதிமுகவோட ரெட்டலை சின்னத்தில் நின்னார். அப்போ அவருக்கும் சின்னம் கிடைக்கல. அவருக்குமே சின்னம் கிடைக்காம கஷ்டப்பட்டார். அப்போ அவருக்கு இன்றைக்கி பார்த்தா அவருக்கு அதே சைக்கிள் கிடைக்குது, அவருக்கு அதே அந்த குக்கர் கிடைக்குது. இந்த பக்கம் பார்த்தா விசிக்காவும் சின்னம் கிடைக்க மாட்டேங்குது, பானை கிடைக்காம அப்புறம் வந்து 2 தொகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட தேர்தல் அதிகாரிகள்கிட்ட பேசி சுயேட்சைகள் அந்த சின்னத்தை கேட்காதெல்லாம் அவங்க கேட்டு போடுறாங்க. மற்றபடி தேர்தல் கொடுக்கல. அந்த பக்கம் பார்த்தா மதிமுகவுக்கு கொடுக்கப்படலை, அவங்களுக்கு வந்து தீப்பெட்டி கொடுக்குறாங்க, பம்பரம் கொடுக்கப்படலை. அது எப்படி பாஜக ஆதரவு ஆட்களுக்கு, பாஜக கூட்டணி இருக்கிறவங்களுக்குலாம் சின்னம் கிடைக்குது, பாஜக இது திசையில் இருக்கிறவங்க சின்னம் கிடைக்கல. இன்னைக்கு வந்து ரொம்ப சர்ச்சைக்குள்ளான ஒரு பேச்சாக இருக்கிறது வந்து அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கரை பற்றி ஒரு பேச்சு இருக்குது. அவர் வந்து உங்கள் சீமான் மேலே வச்ச ஒரு குற்றச்சாட்டம் வந்து சின்னத்தையே வந்து காப்பாற்ற முடியல, இவர் எங்கே கட்சியை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கூட முன் வச்சிருந்தாரு. ஏன்னா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டாக அப்ளை பண்ணல, அதற்கான காலம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்ளை பண்ணீங்க, அது மாதிரியான குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தாரு. அதை நீங்கள் ஏற்றுக்கலையா? அப்போ அதான் அப்பயே சொல்லிட்டோமே, அவர் என்ன வேணாலும் சொல்லலாம். இப்போ நம்ம அப்படி வார்த்தை வச்சோம்னா இப்போ நீ ஒன்றையே காப்பாற்ற முடியல, நீ எப்படி நாட்டை காப்பாற்ற போகிறேன்னு அவரை நோக்கி கேட்கலாம்ல இன்னைக்கு சூழலுக்கு. அதெல்லாம் ஒரு அற்பத்தனமான வாதம். அது அவரோட தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சிக்காக அப்படி சொன்னார். ஒரு நியாயமா ஒரு நீதியா அதைத்தான் பேசணும். ஆனால் அதை பேசாமல் தனிப்பட்ட வன்மத்துக்கும் காழ்ப்புணர்ச்சிக்கும் தனிப்பட்ட விருப்ப வெறுப்புக்கு வந்து அரசியல் செய்யக்கூடாது. அவர் சவுக்கு சங்கர் வந்து அந்த அரசியல் எல்லாமே தனிப்பட்ட விருப்ப வெறுப்புக்கு தான். அவர் வந்து மிக அண்மையில் பேட்டி கொடுத்துருக்காரு. பேட்டியில் சொல்கிறாரு, நான் வந்து உதயநிதி ஸ்டாலினை ரகசியமாக சந்தித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் போன வருஷம் பிப்ரவரி மாதம் நடக்குது. அதுக்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் அவர் அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டில் வெளிப்பட இயங்குறாரு. அப்படி அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டில் வெளிப்பட இயங்குகிற வேளையில் ரகசியமாக ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலினையும் பார்க்குறாருன்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? இங்கே வந்து ஸ்டாலினை எடுத்து பேசுகிறீங்க, உதயநிதி எடுத்து பேசுகிறீங்க, அங்கே ரகசியமாக பார்க்குறீங்க. அப்போ நம்பகத்தன்மை என்ன ஆகும்?
அப்போ அவர் ஏதாவது சொல்லுவார், அதெல்லாம் பெருசாக பொறுப்பிட தேவையில்லை. இன்னைக்கு வந்து அவர் வந்து சிறையில் தாக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவரது வழக்கறிஞரும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரியான விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூட வலியுறுத்துறாங்க. நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு என்ன இந்த விஷயம்? அதாவது அவர் பேசிய அந்த கருத்துக்கள் ஏற்புடையதில்லை, அதுக்காக கைது நடவடிக்கைன்னா அது சட்டப்பூர்வமாக என்ன செய்யணுமோ அதை செய்யணும். நீங்கள் கைது பண்ணி உள்ளே போடுங்க, அவர் வந்து பிணை பெற்றுக்கிட்டு வெளில வரட்டும், இல்லை வந்து வழக்கு அவர் நடத்தட்டும், அது அவர் பாடு, அவர் பார்த்துக்குவார். ஆனால் சிறைக்குள்ளே வச்சு துன்புறுத்துறதையும் சிறைக்குள்ளே வச்சு தாக்குறதையும் அதை எப்படி ஏற்க முடியும்? அது அப்பட்டமான மனித உரிமை மீறல் இல்லையா? சிறைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சிறைவாசியை வந்து நீ கைதின்னு கூட கூப்பிடக்கூடாது. கைதின்னு சொன்னால் அது தவறு, சிறைவாசின்னு சொல்லணும். அப்படி இருக்கப்ப துன்புறுத்ததை எப்படி ஏற்க முடியும்? அப்போ இது எந்த விதத்திலையும் ஏற்படுறதில்லை. இது காவல்துறையோட அராஜகம் அப்படின்னு பார்க்குற விட திமுக அரசோட அராஜகமாக மாறி போகும். அதை கண்டிக்கிறோம், அதை ஏற்க முடியாது. அதனால் நீங்கள் சட்டப்படி அதை என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். சட்டப்படி கைது நடவடிக்கை, அவர் சிறையா வழக்கா அதை இது கொண்டுவார். அதை விட்டுட்டு அடிப்பது தாக்குவது இதெல்லாம் சகிச்சுக்க முடியாது, அது கண்ணத்துக்குரியது. சேலம் மாவட்டம் தீவெட்டிப்பட்டி கிராமம், அங்கே வந்து பட்டியலின சமூக மக்களை கோயிலுக்குள்ளே விடலை. அதுவும் இந்து சமய அறநிலைத்துறைக்கு கீழே உள்ள ஒரு கோயில். அந்த கோயிலுக்குள்ளேயே பட்டியலின மக்களை உள்ளே விடலை. ஒரு கலவரம் வெடிக்குது, கடைகள்லாம் கொளுத்தப்படுது. இந்த விஷயத்தில் தமிழ்நாடு அரசு ஒரு நியாயமான முறையில் நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாடு அரசு இதுக்கு என்ன பேசிச்சு, என்ன எதிர்வினையாட்டினாங்க, என்ன பண்ணாங்க? இல்லை, அரசு தரப்பில் இருந்த அதிகாரிகள்லாம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இப்போ ஒன்றே ஒன்று தாங்க. இப்போ வந்து 100 ஆண்டுக்கு முன்னாடி பெரியார் வந்து கோயில் நோய் போராட்டம் நடத்தினார் வைக்கத்துலன்னு சொல்லிட்டு போய் கேரளாவுக்கு போய் பினராயி விஜயனோட நிகழ்வில் பங்கேற்கிறாரு. அங்கே வந்து கோயிலுக்குள் நுழைய முடியாதுங்கிற ஒரு நிலை இருந்தப்போ அதை மீறி அதை எதிர்த்து போய் கோயில் நுழைஞ்சதால தான் அவருக்கு பேர், பெரியாருக்கு பேர். இதே போல் வந்து இங்கே திமுக ஆட்சி காலத்தில் இங்கே விழுப்புரம் பக்கம் திரௌபதி அம்மன் கோயில், விழுப்புரம் பக்கம் திரௌபதி அம்மன் கோயில் மேல்பாதின்னு கிராமம். அந்த மேல்பாதிங்கிற கிராமத்தில் வந்து இதே போல் கோயிலுக்கு நுழைய இடத்துல வந்து எதிர்ப்பு வருது, சாதி எதிர்ப்பு. அங்கே என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து மாவட்ட ஆட்சியர், வருவாய்த்துறை அந்த அதிகாரி, அப்புறம் வந்து காவல்துறையினர் முன்னிலையில் அந்த மக்களை வந்து யார் மறுக்கப்பட்டாங்களோ அவங்கள உள்ளே விட்டுருக்கணும். ஆனால் விடாமல் கோயிலுக்கு பூட்டை போட்டாங்க. இங்கே சிவகங்கை மாவட்டம் கண்டதேவிங்கிற கிராமம், அங்கே கோயில் வந்து தேரோட்டம் நடத்த முடியல. தேர் வந்து பராமரிப்பு செய்யப்பட்டு பல கோடி செலவில் பராமரிப்பு செய்யப்பட்டு வீதியில் நிற்கிது. மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி புகழேந்தி சொல்கிறாரு, நீங்கள் நடத்துறீங்களா இல்லை நான் மத்திய ரிசர்வ் படை இறக்கி நான் நடத்தி காட்டட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்படி வந்து அங்கேயும் வந்து சாதி ஆதிக்கத்துக்காரமாக வர்றாங்க. இப்போ கடைசியாக சேலத்தில் அங்கே வந்து கோயிலுக்குள்ளே வந்து ஆதித்தமிழர்கள் போகக்கூடாது, அனுமதி இல்லை, அனுமதிக்க மாட்டோம்னு அறநிலைத்துறை கட்டுப்பாடு இருக்கக்கூடிய கோயிலுக்குள்ள சொல்கிறாங்கன்னா யார் கோயிலுக்குள்ளே அழைச்சிட்டு போகணும்? அழைச்சிட்டு போக வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்குது. ஏன் செய்யலை? அப்போ இதுதான் சமூக நீதியா? ஏன்னா நீங்கள் வெளிப்படையாக சாதியத்துக்கு அதெல்லாம் இயங்குறீங்க. போய் அதை பண்ணோம்னா சாதி வாக்கு போயிடுமோன்னு பயப்படுறீங்க. அதான வேறு என்ன இருக்குது? இல்லை, அப்போ திமுக அரசு தான் பொறுப்பேற்கணும், அவங்க தான் போய் சொல்லணும். இல்லை, அந்த கூட்டணியில் தான் இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இருக்காங்க. இவங்க அப்போ அவங்களோட முடிவெல்லாம் 1.5 ஆண்டாகி வேங்கவேலுக்கு நீதி கிடைக்கல. தேர்தல் நாளன்னைக்கு எல்லாரும் பார்த்தோம், வேங்கவேலு கிராமத்து மக்கள் வாக்கு செலுத்தாமல் புறக்கணிச்சிட்டாங்க. அங்கே பரப்புரை செய்ய அனுமதிக்கப்பட்ட ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அப்போ இவ்வளவு நாட்கள் வரைக்கும் 1.5 ஆண்டாயிடுச்சுங்க. இது வரைக்கும் யார் குற்றவாளியும் கைது செய்யப்படலை, கண்டறியப்படலை. நம்ம வந்து ஒரு சுவர் இருக்குது, சாதியத்துக்காரமாக சுவர் வைக்கிறாங்கன்னா அதை தீண்டாமை சுவர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த தீண்டாமை சுவர் எவ்வளவு அவலமோ அதை விட மோசமான அவலம் ஒடுக்கப்பட்ட ஆதித்தமிழர் குடிக்கக்கூடிய அந்த குடிநீரில் வந்து மலத்தை கலந்த அந்த குடிநீர் தொட்டி, அதை இடித்து தகர்த்துட்டு பொதுவாக எல்லாருக்கும் ஒரே தொட்டி தான் அப்படின்னு சொல்லி தொட்டியை கட்டி அதை திறந்து ஐயா ஸ்டாலின் வச்சுருந்து அந்த வீட்டு மக்கள் அந்த மக்கள் வீட்டில் போய் உட்காந்து ஒரு கவலை தண்ணி எடுத்து குடிச்சிட்டு நான் இருக்கேன் உங்களுக்கு ஆதரவாக நம்பிக்கையோடு இருக்குன்னு சொல்லியிருந்தாருன்னா உண்மையிலேயே இதில் வந்து சமூக நீதி இருக்குது, சாதி மறுப்பு இருக்குது, சமத்துவம் இருக்குன்னு சொல்லலாம். இன்னைக்கு வரைக்கும் வேங்கவேலுக்கு போக முடியல. போன வருஷம் IPL கிரிக்கெட் போட்டி நடக்குது, ஐயா ஸ்டாலின் போய் உட்காந்துருக்காரு IPL கிரிக்கெட் போட்டியில். கொடைக்கானலுக்கு ஓய்வு எடுக்க இப்போ போகிறாரு. கடந்த காலத்தில் ஐயா கருணாநிதி சொன்னாங்க கொடநாட்டுக்கு வந்து ஜெயலலிதா போகிறப்ப கும்பி கருகுது, குடல் எரியுது, கொடநாடு ஒரு கேடான்னு கேட்டார். இப்போ நீங்கள் வேங்கவேலுக்கு போக முடியல. நீங்கள் கேரளாவுக்கு பினராயி விஜயனுக்கு போகிறீங்க, பஞ்சாப்ல பன்வாலால் புரோஹித்தோட திருமண நிகழ்வுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் போறாரு, இப்போ லண்டன்ல போய் உட்காந்துருக்காரு. ஏன் வேங்கவேலுக்கு போக முடியல? இல்லை, உங்க புகார் படி பட்டியலின மக்கள் மீது நடக்கிற கொடுமைகளை இந்த அரசு வந்து தட்டி கேட்கல அப்படின்னா அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? சாதிய ஆதிக்கம். அந்த சாதிய ஆதிக்கத்துக்கு திமுக துணை போகும். ஏன்னா வாக்கு அரசியல்ல ஓட்டு போடாமட்டுவாங்களோங்கிற பயம். இல்லை, அவங்க கோட்பாடே வந்து இதெல்லாம் பார்க்க அதாவதுங்க பேசுவாங்க, கோட்பாடை செயல்படுத்த மாட்டாங்க. இந்த திமுகவோட ஆட்சி காலத்தில் எத்தனை ஆணவ கொலை நடந்திருக்கு? ஆணவ கொலைகளுக்காக தனிச்சட்டம் இயற்றப்பட வேண்டும்னு தொடர்ச்சியாக கோரிக்கை வைக்கிறோம். நாம் தமிழர் கட்சி கோரிக்கை வைக்குது, பிசிக கோரிக்கை வைக்குது,
பல பேர் கோரிக்கை வைக்கிறாங்க. ஏன் தனிச்சட்டம் ஏற்ற மறுக்கிறீங்க? என்ன காரணம்? நான் வந்து ஒரு விவாதத்தில் பேசுகிறப்ப காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் பேசுகிறாங்க, கொலைனாலே குற்றம் தானே, அப்புறம் ஆணவ கொலைகளுக்கு எதுக்கு தனி சட்டம்ங்கிறாரு. இவ்வளவு தான் அவங்களோட புரிதல். அப்போ சமூக நீதியெல்லாம் பேசுவாங்க, ஆனால் ஒருபோதும் செயல்படுத்த மாட்டாங்க. பிரதமர் மோடி தான் வந்து தொடர்ச்சியாக 3வது முறையும் மத்தியில் ஆட்சிக்கு வர இருக்கிறதா பெரும்பான்மையான கருத்து கணிப்புகள் சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? வந்தால் நாடு சுடுகாடாயிடும். மக்கள் வந்து உண்மையிலேயே இந்தியா விட்டு பாகிஸ்தானுக்கு போயிட வேண்டியதான். அவ்வளோ மோசமான நிலைக்கு போயிடும். இந்தியாவை வந்து இனி யாராலும் காப்பாற்ற முடியாது. இந்தியா பாரத்தாக மாறும். தமிழ்நாடு வந்து தட்சிணாபிரதேசமாக மாறினால் வியப்புக்கிடம் இல்லை. இந்தியாவின் தலைப்பதில் இருக்கக்கூடிய காஷ்மீரோட தனித்துவ மிக்க நிலமாக இருக்கக்கூடிய காஷ்மீரோட அந்த சிறப்பு அதிகாரத்தை பறிச்சுட்டு அதை 2ஆ 3ஆ துண்டாக்குனது போல் தமிழ்நாட்டின் நிலப்பரப்புகளை பிரித்து கொடுத்தாலோ இல்லை தமிழ்நாட்டை வந்து 2 3ஆ துண்டாக்குனாலோ நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு நாட்டோட ஒரு பேராபத்து மிக்க காலகட்டமாக மாறி போகும். சுதந்திர இந்தியாவோட எமர்ஜென்சி காலத்தில் கூட வராத பயமும் அச்சமும் வரக்கூடிய காலத்தை வந்துடும். பிரதமர் தொடர்ச்சியாக சொல்கிறது என்னன்னா, ஊழல்வாதிகளால் கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை வந்து மீட்டு அதை வந்து மக்கள்கிட்ட கொடுக்கறது தொடர்பாக நான் சட்ட ஆலோசனை நடத்துவேன். 10 வருஷம் பண்ணுறாரா? 10 வருஷம் பண்ண முடியும் இருந்தார். 10 வருஷம் யாராண்டா? 10 வருஷம் என்ன பண்ணாங்க? அதானி அம்பானி எல்லாம் ஊழல்வாதி இல்லையா? ஏன் நரேந்திர மோடி ஊழல்வாதி இல்லையா? நீங்கள் கொரோனா காலத்தில் வந்து நாட்டு மக்களுக்கு உதவி பண்ண போகிறேன், எனக்கு காசு அனுப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் பிஎம் கேர்ஸ்னு ஒரு அறக்கட்டளை தொடங்கி காசை போட்டுட்டு அதுக்கும் மக்களுக்கு சம்மந்தம் இல்லை, அதுக்கும் அரசுக்கு சம்மந்தம் இல்லை, தனியார் அறக்கட்டளைன்ட்டீங்க. அப்போ அது ஊழல் இல்லையா? பாஜக ஊழலை பற்றி பேச முடியுமா? பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் ஊழல் இல்லாத ஆட்சி இருக்கா? மோடியே ஊழல் தான் பண்ணுறாரு. இந்த சமயத்தில் தேர்தல் ஆணையம் முறைகேட்டில் ஈடுபடுது. என்ன வேணாலும் பேசலாம், மத துவேஷத்தை தூண்டி பேசுகிறார் மோடி. முஸ்லீம்களை வந்து நாட்டுக்குள்ளே ஊடுருவாங்க, முஸ்லீம்கிட்ட வந்து பிரித்து கொடுத்துருவாங்க, சொத்தை பறித்து முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னு இஸ்லாமிய வெறுப்பை கட்டமைச்சு தேர்தல் பரப்புரையில் நரேந்திர மோடி பேசுகிறார். மோடிக்கு தனிப்பட்ட முறையில் மத சார்பு இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஒரு நாட்டின் பிரதமர்னா, அதுவும் மத சார்பற்ற நாட்டின் பிரதமர்னா அதுக்கு ஏற்ற வகையில் செயல்படணும். நீங்கள் வந்து பதவி பிரமாணம் எடுக்கிறப்ப அதெல்லாம் சொல்லி தான் எடுத்தீங்க. அதுக்கு மாறாக இங்கே மத சார்பு நிலைப்பாட்டை எடுத்து பேசுகிறாரு. தேர்தல் ஆணையம் வாய்மொழி இருக்குது. இந்த தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கைகளில் முறைகேடு பண்ணுறாரு மோடி. அதெல்லாம் ஊழல் இல்லையா? இஸ்லாமிய விருப்பை வந்து தொடர்ச்சியாக பிரதமர் பேசுகிறாங்கன்னு எல்லா கட்சிகளும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவரோட நோக்கம் வந்து இந்துக்கள் மட்டும் ஓட்டளிச்சா போதும் அப்படின்னு இருக்குதான். என்ன பாஜக வாக்கே இந்துக்கள் மட்டும்தானே, இந்துக்கள் சொல்லப்படுற மக்கள் மட்டும்தானே. அவங்க இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்களின் வாக்கு வராதுன்னு எப்பயும் முடிவு பண்ணிட்டாங்க. யோகி ஆதித்யநாத் பரப்புரையும் போது இது 80 விழுக்காடு பேருக்கும் 20 விழுக்காடு பேருக்குமான சண்டை அப்படின்னு பேசுகிறாரு. பல இடங்களில் வந்து இஸ்லாமியர்கிற மறைமுகமாக சொன்னார் மோடி. குடிமை சட்டத்துக்கு எதிரான போராட்டம் வந்து வன்முறையாக மாறுது. டெல்லியில் மாறினப்ப சொல்கிறாரு, போராட்டக்காரங்களை ஆடையை வச்சு அடையாளம் காண்டுக்கலாங்கிறாரு. உள்ளே அணிஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்புறம் வந்து காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வெளியிடுறப்ப இது முஸ்லீம் கூட தேர்தல் அறிக்கை போல இருக்குனாரு. முஸ்லீம்னு கொண்டு வந்தார். கடைசியாக வந்து நேரடியாக முஸ்லீம்கிட்ட பறித்து கொடுத்துருவாங்க, அதிக புள்ள புத்துக்கிறவங்க, நாட்டில் வந்து முறைகேடாக ஊடுருவங்க அப்படின்னு இந்த நாட்டில் வாழக்கூடிய வரி செலுத்தி வாக்கு செலுத்தி இந்த நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட ஒரு சமூகத்தை போகிற போக்கில் நாட்டின் பிரதமரை குற்றம் சுமத்துறது, அவதூறு பரப்புறது எவ்வளோ பெரிய கேவலம். இந்த நாட்டுக்கு வெட்கக்கேடு இல்லையா? ஆனால் இன்னொரு பக்கம் வந்து அவங்க இஸ்லாமியர்களோட ஆதரவு எப்போவுமே பாஜகவுக்கு தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம்ல, பேசிக்கலாம், அப்படி தான் பேசலாம். ஆனால் இஸ்லாமிய மக்கள் வந்து ஒரு பாதுகாப்புமே உணர்றாங்க, ஒரு அச்சுறுத்தலை உணர்றாங்க. தேர்தல் ஆணையம் வந்து தமிழ்நாட்டில் நியாயமான முறையில் நடந்துக்கிட்டுதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 லட்சம் ஓட்டை வந்து கோவை தொகுதியில் வந்து அதில் தேர்தல் ஆணையம் முறைகேடு பண்ணுது. தேர்தல் ஆணையம் பாஜகவோட கிளை பிரிவு போல செயல்படுது. இந்த குற்றச்சாட்டை நாங்கள் தொடர்ச்சியாக முன் வச்சோம். சின்னத்தை பறிச்சுதான் அநீதின்னு சொன்னோம். இப்போ அன்னைக்கெல்லாம் அண்ணாமலை வந்து தேர்தல் ஆணையத்தை குற்றம் சுமத்தக்கூடாது, அவங்க சரியாக செயல்படுறாங்க அப்படின்னு வாதங்களை வச்சாங்க. ஆனால் தேர்தல் நாள் அன்னைக்கு வாக்குப்பதிவு தொடங்கி 3-4 மணி நேரத்திலேயே தேர்தல் ஆணையம் ஒழுங்காக செயல்படல, இங்கே வாக்காளர் பட்டியலேருந்து 1 லட்சம் பேரை நீக்கிட்டாங்க அப்படின்னு அண்ணாமலை புதுசாக ஒன்று கலப்புறாரு. அப்போ இவ்வளோ நாட்களாக தேர்தல் ஆணையத்துக்கு அதெல்லாம் பேசி வந்த அண்ணாமலை திடீர்னு பல்ட்டி அடித்து தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றம் சுமத்தார். கடைசியாக வந்து வாக்காளர் பறிச்சுட்டாங்க 1 லட்சம் வாக்காளரை அப்படிங்கிறாரு. அந்த கோவை மாவட்ட ஆட்சியர் விளக்கம் சொல்கிறப்ப அந்த விளக்கத்தை சொல்கிறாங்க, அந்த நீக்குதல் சேர்த்தல் எல்லாத்தையும் குறித்தும் நாங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியோட ஆலோசனை பண்ணி அந்த ஒத்திசைவான முடிவுகள் தான் அதை செய்வோங்கிறாங்க. அப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கோயம்புத்தூரில் கட்டமைப்பு இருக்குன்னா உங்கள் பூத் ஏஜென்ட் இருப்பாங்களே, ஏஜென்ட்டை வந்து நீக்கிறதா இருந்தாலும் சேர்க்கிறதா இருந்தாலும் சொல்லியிருப்பாங்களே, அப்போ என்ன பண்ணீங்க? நீங்கள் வந்து 1 லட்சம் வாக்காளரோட வாக்கை பறிச்சுட்டாங்க அப்படின்னு போராட்டம்னு சொல்லி கிளப்பி விடுறாரு. போராடுற எல்லா கையிலையும் பார்த்தா மை இருக்குது, எல்லா கையிலையும் ஓட்டு போடுறதுக்கான மை இருக்குது. 1 லட்சம் பேர்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 பேர் தரணும்ல, ஆனால் ஒரு 500 பேர் கூட தரலையே. அப்போ நாளைக்கு அண்ணாமலை தோக்கப்படுறது உறுதி. அந்த தோல்விக்கான காரணத்தை
ரெடிமேடாக இப்போ தயார் பண்ணி வைக்கிறார். கோவை தொகுதியை தாண்டி கூட தமிழ்நாடு முழுக்கவே பல இடங்கள்ல வந்து அதாவது அதெல்லாம் உண்மை. அதாவது வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்கு, அதில் வந்து பிழை இருக்குது, அது முறைகேடு இருக்குது, தேர்தல் செயல்பாடு பாரபட்சம் இருக்குது, வாக்கு காசு கொடுக்கறத கண்டுகளை எங்களை போன்ற கட்சிகளுக்கு வந்து பெரிய அநீதி விளைவிச்சாங்க. அதெல்லாம் வேற, அதை நாங்கள் சொல்லலாம். பாஜக சொல்ல என்ன தார்மீகம் இருக்கு? பாஜக மாதிரி ஒரு கட்சி தாங்க. தேர்தல் ஆணையம் 2018 கர்நாடகாவில் சட்டமன்ற தேர்தல் மே 18 நினைக்கிறேன். தேர்தல் தேதியை அன்னைக்கு தேர்தல் ஆணையம் அறிவிக்கல. பாஜகவோட செய்தி தொடர்பாளர் இருக்கக்கூடிய அமித் மால்வியா சொன்னார், இந்த தேர்தல் வந்து இந்த தேர்தல் நடக்க போகுதுன்னாரு. அன்னைக்கு ராவத்துங்கிறவர் இந்திய தேர்தல் ஆணையராக செயல்பட்டார். அவர் சொன்னார், இது வந்து இதேச்சா கணிச்சு சொல்லிட்டாருன்னு சொல்லலை, தேர்தல் தேதி எப்படி கசிந்தது என்பது குறித்து நடவடிக்கை எடுப்போம்னாரு. ஒரு செய்தி தொடர்பாளருக்கு தேர்தல் தேதி எப்படி முன்கூட்டியே தெரியுது? எப்படி அறிவிக்க முடிஞ்சுச்சு? அப்போ அந்த கட்சி முறைகேட்டை பற்றி பேசலாமா? என்ன தகுதி இருக்குது, என்ன தார்மீகம் இருக்குது? அரங்கத்திற்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி. Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael, shirts and trousers.